25/2/2026 தவக்கால முதல் வார புதன் நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 29-32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். யோனா அறிவித்த செய்தியை அவர்கள் கேட்டு மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவிட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் என்னுடைய திருப்பலியின் அக்கறை அன்னுக்கு முன்பாக வைத்து சுவிக்கிறேன். இன்றைய நாளில் புனித வால்பர்கா இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறார். இவர் கிபி 710 இங்கிலாந்தில் பிறந்தவர். இவருடைய சகோதரர்கள் வில்லி பாட் மற்றும் வினி பால்ட் 11ஆம் வயதில் இம்பார்ட் திருமணத்தை சேர்ந்த இவர் 26 ஆண்டுகள் அங்கேயே தங்கி ஞானம், அறிவு மற்றும் இறையன்பில் வளர்ந்தவர். பின்னர் தூய போனிபஸ் அவரை மற்றும் லியோபா உள்ளிட்ட சில அருட்சகோதரர்களை இத்தாலிக்கு இறை பணிக்காக அனுப்பினார். அங்கு அவர்கள் ஆன்மீக மற்றும் சமூக பணியில் சிறப்பாக செயல்பட்டனர். பின்னர் வால்பர்கா தலைமை அருட்சகோதரியாக பொறுப்பேற்று அர்ப்பணிப்புடன் சேவை செய்தார். இவருடைய வாழ்நாளில் உள்ள பாடங்களை பார்க்கின்ற பொழுது, இன்னலான நேரங்களில் இறைவனை துணைக்கு அழைக்கிறது, துன்பத்தில் இறைவனை நாடுவது, இறைவர் காப்பர் நம்பிக்கையில் வாழ்வது, இதைதான் வால்பர்கா தன்னுடைய வாழ்க்கையில் கற்று கொடுக்கின்ற பாடம். ஆகவே இவருடைய பரிந்துரையை நாடி, இவரின் பரிந்துரையின் பேரில் நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இறைவன் ஒரு தொகையான மனமாற்றத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அடையாளங்களை தாண்டி இறைவன் மீதான நம்பிக்கையில் மனமாற்றத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இறைவன் நற்செய்தி வாசகத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த நற்செய்தி வாசகத்தில் மக்கள் இயேசுவிடம் அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆனால் இயேசு இவர்களை பொல்லாத தலைமுறை என்று அழைக்கிறார். நாம் பல நேரங்களில் கடவுளுடைய வார்த்தையை விட நம்முடைய கண்களுக்கு தெரிகின்ற அதிசயங்கள், அற்புதங்கள் மட்டுமே தேடுகிறோம். நம்பிக்கை என்பது வெறும் அடையாளத்தை பார்த்து வருவதல்ல, கடவுள் மீதான முழுமையான வார்த்தை வைத்துதான் வர வேண்டும். இறைவன் அழகாக குறிப்பிடுகிறார், பாலைவனத்தில் பசியால் இருந்த பொழுதிலும் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, வெறும் அடையாளத்தால் மட்டுமல்ல, கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தை மீதும் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு நபர்களில்தான் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். யோவானுடைய அடையாளத்தை இறைவன் கொடுக்கிறார். ஆனால் யோவானுடைய அடையாளத்தை வேறு எந்த அடையாளத்தையும் கொடுக்கப்பட மாட்டாது என்று அந்த மக்களுக்கு குறிப்பிட. ஏனெனில் யோனா நினிவே மக்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்த பொழுது இந்த மக்கள் மனம் மாறுகிறார்கள். இறைவன் மீது மீண்டுமாக நம்பிக்கை வைத்து மனமாற்றத்தில் அவர்கள் உழல்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். ஆனால் இங்கு யோனா விட பெரிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் மனமாற்றத்தை பற்றி போதிக்கிறார். மனம் மாறுங்கள், இறையாட்சி வந்துவிட்டு என்று ஒவ்வொரு முறை இறைமகன் தன்னுடைய போதனையை அறிவிக்கிறார். ஆனால் இந்த மக்கள் மனம் மாறுவதாகவே இவர்களுக்கு யோனா அடையாளத்தை தவிர எந்த அடையாளத்தையும் இறைவனால் தர முடியவில்லை. இயேசுடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலுமே நமக்கான ஒரு பெரிய அடையாளம். இதை நாம் புறம்பான அடையாளங்களில் இருந்து அகற்றி உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு ஆண்டவர் இயேசுடைய பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் இந்த தவக்காலத்தில் கொண்டு செல்ல வேண்டும். 2 உதாரணங்களை லூக்கா நற்செய்தியாளர் அளிக்கிறார்.
ஒன்று, தென்னாட்டிய அரசி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தவர் கடைக்குள்ளிருந்து வந்து சாலமோனுடைய ஞானத்தின் வழியாக இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவர். இரண்டாவது, இந்த நினிவே மக்கள் யோனானுடைய போதனையை கேட்டு மனம் திருந்தியவர்கள். ஆகியவர்கள் இருவருமே வேற்றினத்தவர்கள். ஆனால் கடவுளுடைய ஞானத்தையும் செய்தியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் இறைவார்த்தை அருகில் வைத்தும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தும் ஒவ்வொரு முறை நற்கருணையில் பங்கேற்றும் இறைவன் மீதான முழுமையான நம்பிக்கையில் நாம் இறைவனையே ஏற்க மறுக்கிறோம். இந்த மறுத்தல் தான் இறுதி தீர்ப்பு நாளில் இறைவன் நமக்கு எதிராக எழுவார் என்று இயேசு எச்சரிக்கிறார். ஏனெனில் சாலமோன் ஞானத்தை விட, யோனா என்ற இறைவாக்கினரை விட இயேசு இவர்களை விட பெரியவர் என்று கடவுளுடைய ஞானத்தை இறைவன் பெரியதாக கருத வேண்டும் என்று அழைப்பினை விடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு உயிருள்ள இறை வார்த்தை. அவரை விட நமக்கு எந்த விதமான அடையாளமும் தேவையில்லை. இந்த வார்த்தை நம்மிடையே குறிக்கொள்கிறது. நாம் அவரை தேடி எங்கும் செல்ல தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் நற்கருணை பலியிலும் விவிலியத்திலும் இறைவன் நம்மோடு உரையாடி கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய சொந்த ஜெபத்திலும், நம்முடைய ஜெபமாலையிலும், நம்முடைய ஒவ்வொரு ஜெப முயற்சியிலும் இறைவன் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் அந்த ஆண்டவரை தேட வேண்டும், அடையாளத்தை அல்ல. அடையாளத்தை தேடுவதை நிறுத்தி விடுவோம். நம்மிடம் இருக்கின்ற இறை பிரசன்னத்தை உணர்வோம். நினைவே மக்களைப் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடையாளம் இல்லாத இறைவன் மீத நம்பிக்கை நாம் கொண்டு இறைவனை ஆசீர்வதிக்க இறைவன் நம்மை தொட இந்த நாளில் நம்மையே அவருடைய கைகளில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய விடியலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களோடு பயணித்துள்ள வானத்துதர்களால் எங்களுடைய இரவை அமைதியான விதத்திலும் பாதுகாப்பாக மறைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நற்செய்தி வழியாக நீர் எங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, வெறும் அடையாளங்களை மற்றும் தீரி அலைமையினுடைய உள்ளத்தை இன்று மாற்றி நினிவே மக்கள் எவ்வாறு யோனாவுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறியதை போல நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு எங்களுடைய தீய வழிகளிலிருந்து விலகி தூய வாழ்வை வாழ எங்களுக்கு அருளை தாரும். சாலமோன் ஞானத்தை தேடி வந்த தென்னாட்டு அரசியை போல உண்மையான ஞானத்தை தேடுகின்ற தாகத்தை எங்களுக்கு அளித்தரலும். சாலமோனை விடவும் யோனாவிடவும் பெரியவராகிய நீர் எங்களோடு இருக்கிறீரே, இதை மறந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீர். இந்த வார்த்தை எங்களுடன் மனுவாகிய குடி கொண்டிருக்கிறது. ஆண்டு எங்கள் குடும்பத்தில் தங்கியிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர வேண்டும். எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, உங்களுடைய தூய எங்களை ஆட்கொண்டு எங்களிடம் இருக்கின்ற ஆன்மீக குருட்டு தன்மையை, மலட்டு தன்மையை நீக்கிவிடும். தேவையற்ற வெளி அடையாளங்களை விட உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பிறரிடம் காட்டியறலை எங்களுக்கு கற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இனி நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருடைய வழியாக உமது பிரசன்னத்தை காண நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் பணிகளிலும் உண்மையை நாங்கள் கண்டடைந்திட எங்களுக்கு உதவியாக வரும். அருளைந்த இந்த அவக்காலத்தை முதல் வாரத்தில் இருக்கின்ற எங்களுக்கு உடைய பாதத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம். எங்களோடு உண்மை ஒப்புரவாக்கி நீ தந்திருக்கின்ற இந்த ஒரு தவக்காலத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அந்த நினிவே மக்களை போன்ற உண்மையான மனமாற்றத்தை அடைய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவங்களிலிருந்து விடுவித்து எங்களை நற்செய்தி நம்புகின்ற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். பிற உணவை மட்டும் தவிர்ப்பது அல்லாமல் எங்களுடைய கோபம், பொறாமை மற்றும் வீண் வார்த்தைகளை தவிர்க்கின்ற பலத்தை தாரும். உலக இறைச்சலிகளின் குரலை தேடாமல் இதயத்தில் அமைதியில் உண்மை சிந்திக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. சாலமோன் ஞானத்தைப் போல பிறருடைய தேவையை கண்டு இறங்க மென்மையான ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை. பாலையில் சோதனைகளை வென்றது போல நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உங்களுடைய திருச்சிலுவையினுடைய வல்லமையினால் வெல்ல எங்களுக்கு உதவித்தார் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதுடைய வார்த்தை எங்களுடைய காலடிக்கு விளக்காக, பாதைக்கு ஒளியாக அமைய உடைய வார்த்தையால் எங்களை நிரப்பியறலும் ஆண்டவரை. இப்படி வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய தேவைகள்
இன்று நாங்கள் வேண்டுகின்ற ஒவ்வொரு ஜெபங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்துடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரை ஒவ்வொன்றாக தொட்டு கரத்தினால் வல்லமையினால் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இந்த நாளை எங்களுக்கு பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக, வெற்றியாக அமைய உமது கிருபையை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.